ஒரு அரசு பள்ளியில் விஷ்ணுங்கிறவர் வந்துட்டு ஆன்மீகம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆசிரியர் வந்து அவர் மேலே சில வார்த்தைகள் சொல்லி அங்கே 2 பேருக்குமே பிரச்சனையாகி பேச்சுவார்த்தை நின்று அது ஒரு பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. அவர் பேசியது முதலில் ஆன்மீகமே அல்ல, அவர் பேசியது மூட நம்பிக்கை. தன்னம்பிக்கை உரையாற்றுவதற்கு தான் அவர் அழைக்கப்படுகிறார். தன்னம்பிக்கை உரையாற்றுகிற போது அவர் என்ன செய்கிறார்? அங்கே போய் அவர் வந்து மோட்சம்னா என்ன, கர்மானா என்ன, மறுஜென்மம்னா என்ன, இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு நீ மறு ஜென்மத்தில் வந்து நீ வந்து புழுவா பிறப்ப, பண்ணியா பிறப்ப, நாயா பிறப்பன்னு சொல்றது இருக்குல்ல, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல ஆதாரம் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா பாவங்கள் செய்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய கதை அது. குழந்தைகள்கிட்ட போய் என்ன பேசணும்? நீங்க அறிவியல் பேசணும். அரசு பள்ளிக்கூடத்துல ஆளுநர் ரவி அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தோட பாடத்திட்டமே சரியில்லை, கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்ல, அது சரியா? பேசுவதற்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் என்ன கேக்குறேன்னா அத பத்தி அந்த விஷயம் எதுவும் பெருசா ஆகலையே சார். அரசு பள்ளி இல்ல, அதை எதிர்த்துட்டு தான் அதுவும் அரசு பள்ளி தானே, அதுவும் அரசு பள்ளிக்கூடம் தானே. ஆளுநர் பேசியது சரின்னு நம்ம யாரு சொன்னோம்? வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு அரசு பள்ளியில விஷ்ணுங்கிறவர் வந்துட்டு ஆன்மீகம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆசிரியர் வந்து அவர் மேல சில வார்த்தைகள் சொல்லி அங்க 2 பேருக்குமே பிரச்சனையாகி பேச்சுவார்த்தை நின்று அது ஒரு பெரிய லெவலில் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசியது முதலில் ஆன்மீகமே அல்ல, அவர் பேசியது மூட நம்பிக்கை. கடந்த காலங்களிலே வந்து பல கற்பனை கதைகள்லாம் புராணங்களிலே எழுதப்பட்டிருக்கும். இப்போ வந்து சீதையை வந்து புஷ்பக விமானத்தில் வந்து தூக்கிட்டு போனா ராவணன் அப்படிம்பா. அப்போ ஃப்ளைட் சர்வீஸ்லாம் இருந்துச்சா? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒருத்தர் ஒரு பள்ளி விழாவுக்கு போயிருக்காரு, அங்க மாணவர்களை பார்த்து சில விஷயங்கள். அவர் எதற்காக அழைக்கப்பட்டார்? அவர் தன்னம்பிக்கை உரையாற்றுவதற்கு அழைக்கப்பட்டார். ஒரு பள்ளி மாணவர். அவர் என்ன சொல்றாரு? நான் பாவம் புண்ணியத்தை பத்தி தான் சொல்ல வரேன், நீ சொல்ல விட்டீங்களான்னு தானே கேட்கிறாரு. நான் எங்க ஆன்மீகம் பேசினேன், நான் எங்க மூட நம்பிக்கை பேசினேன் அப்படின்னு தானே. பாவ புண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு அவர் சிறைச்சாலைக்கு போனாரா? சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு வந்து ஒரு வகுப்பெடுக்க போனார்னா தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும் அப்படின்னு பேசினா பரவாயில்ல. பாவ புண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு வந்து கோவில் குளத்தில் போய் பேசலாம், பெரியவர்களுக்கு மத்தியில் பேசலாம், கோவில் விழாக்கள்ல பேசலாம். எங்கே எதை பேசணும்னு ஒரு, அதாவது சங்கீதம் தெரியாதவனாக கூட இருக்கலாம். சரி, எல்லாருமே எல்லா இடங்கள்லயுமே சரியா பேசுறாங்களா? தன்னம்பிக்கை உரையாற்றுவதற்கு தான் அவர் அழைக்கப்படுகிறார். தன்னம்பிக்கை உரையாற்றுகிற போது அவர் என்ன செய்திருக்கணும்னா, நானே பல கல்லூரிகளுக்கு தன்னம்பிக்கை உரையாற்றுவதற்கு போயிருக்கிற பழக்கம் எனக்கே உண்டு. ஆழியாறு அறிவு திருக்கோயில்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து வருடா வருடம் நடக்கக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ்க்கு நான் வந்து கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருக்கேன் பல முறை. அங்கே போகிற போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் என்ன பேசுவோம்னா, தன்னம்பிக்கை என்பது என்னன்னா, கடந்த காலத்தில் வரலாற்றில் வந்து பல தலைவர்கள் சாதாரண நிலையில் இருந்தவங்கலாம் எப்படி பின்னாடி வந்து பெரிய ஆட்களாக மாறினாங்க. இப்போ காந்தி வந்து என்ன செய்யப்பட்டார்? தென்னாப்பிரிக்காவில் வந்து ரயிலில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் கருப்பர்னு. அவர் பின்னாடி என்ன செய்தார்? இந்தியாவினுடைய ஒரு விடுதலைக்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்தார். அப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு காலகட்டத்தில் தாழ்வு மனப்பான்மைக்கு உரியவனாக இருப்பான். பின்னாடி அவனுக்கு தன்னம்பிக்கை வந்ததற்கு பின்னால அவன் வாழ்க்கையில யாருமே சாதிக்காத விஷயங்களை சாதிக்கக்கூடியவனா மாறினவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த வரலாறை சொல்லுவதற்கு தான் வந்து அவர் அழைக்கப்பட்டிருக்காரு. அங்கே போய் அவர் வந்து மோட்சம்னா என்ன, கர்மானா என்ன, மறுஜென்மம்னா என்ன, இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு நீ மறு ஜென்மத்தில் வந்து நீ வந்து புழுவா பிறப்ப, பண்ணியா பிறப்ப, நாயா பிறப்பன்னு சொல்றது இருக்குல்ல, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல ஆதாரம் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா பாவங்கள் செய்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய கதை அது. குழந்தைகள்கிட்ட போய் என்ன பேசணும்? நீங்க அறிவியல் பேசணும். நீங்க மகத்தான மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள பேசணும். அப்துல் கலாம் பத்தி பேசணும், விவேகானந்தர் பற்றி பேசணும், பாரதியார் பேசணும். இந்த மாதிரி வரலாற்றுல மாபெரும் தியாகங்கள் செய்தவங்கலாம் இருக்கிறாங்க, மா வீரர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கதையெல்லாம் சொல்லி குழந்தைகளை வந்து தன்னம்பிக்கை உடையவர்களாக, தலைமை பண்பு உடையவர்களாக, ஆளுமை திறன் மிக்கவர்களாக மாத்துறதுக்கு தான் நீங்க போகணும். அங்கே போய் வந்து நீங்க வந்து மதவாத கோட்பாடுகளை, மூடநம்பிக்கை கோட்பாடுகளை பேசக்கூடாது. ஆன்மீகம் என்பது வேறு, மதவாதம் என்பது. அவர் ஆன்மீகமே பேசல சார். ஆக்சுவலா நீங்க அந்த பேசினதை நீங்க கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? ஆன்மீகம் சொன்னாரு. கேட்டேன். பாவத்தை பத்தி தான் பேச ஆரம்பிச்சாரு அவரு. இந்த மாதிரி பாவங்கள் செய்யக்கூடாது, பாவங்கள் குழந்தைகளுக்கு நீங்க இந்த பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்தாரு. அதுலயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவரு. நான் என்ன கேக்குறேன்னா, குழந்தைகளே பாவம் செய்ய மாட்டானே. பாவம் செய்யறவன் பூரா வயசானவன் தானே பண்ணிட்டு இருக்கான். பாவம் செய்யறவன் பூராமே வயதுல மூத்தவன் தான் பாவம் பண்ணிட்டு இருக்கான். குழந்தைகள் எந்த ஊர்ல வந்து பாவம் பண்ணிட்டு இருக்கான்? குழந்தைகளை எங்கேயாவது குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்களா? குழந்தைகள்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு.
அப்ப தன்னம்பிக்கை உரையாற்றுவது என்பது எதற்காகனா, மனம் சோர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளை, சாமானிய வீட்டு குழந்தைகளா இருக்கிறவங்க, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள், யார் வீட்டு குழந்தைகள், நடுத்தர வர்க்கத்திற்கும் இன்னும் கொஞ்சம் குறைவான குழந்தைகள் தான் வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டு குழந்தைகளுக்கு வந்து பல மனச்சோர்வு இருக்கும், படிப்பு மேல கவனம் செலுத்த முடியாத சிக்கல்கள் இருக்கும். அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வர்றது? சில பேருக்கு வந்து ஆங்கிலம் பேச வராது, தாழ்வு மனப்பான்மை இருக்கும், கணக்கு வராது, நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்மளை மக்குன்னு சொல்றாங்களோ, நம்மளை தாழ்வா நினைக்கிறாங்களோ அப்படின்னு இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து நம்ம கருப்பா இருக்கோம்னு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இந்த உளவியல் சிக்கல்லாம் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல், இது எதுக்கு சார் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கணும்? இந்த விஷயத்தை எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கணும்? இது எதை நோக்கி அழைத்து சொன்னோம்? நீங்க பாவ புண்ணியம், முன்ஜென்மா, கருமா, இதெல்லாம் வந்து குழந்தைகள்ட்ட பேசணும். இதெல்லாம் சொன்னா என்ன ஆகும்னா, சரி இப்போ ஒரு ராமாயணம் ஒரு விஷயம் டிவில போடுறாங்கன்னு வச்சுக்கோ, ராமாயணம், நிறைய மகாபாரதம் அதெல்லாம் போடுறாங்க, அதுல என்ன சொல்றாங்க? அதாவது ராமாயணத்தை கேட்கறவங்க, மகாபாரதம் கேட்கறவங்க எல்லாம் எந்த ஏஜ் குரூப் கேட்கறாங்க? குழந்தைங்களும் பாப்பாங்க சார், ஸ்டோரிஸ், இது கார்ட்டூன்ல இருந்து இருக்கு. அது என்டர்டெயின்மெண்ட், அது என்டர்டெயின்மெண்ட். ஸ்கூல்ல நடக்கிறது என்டர்டெயின்மெண்டா? நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர்களுடைய பதின் பருவம்னு சொல்றாங்கல்ல, டீனேஜ்ல ஒரு ஒரு குழந்தை வந்து பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது. அது பின்னாடி பெரிய பேச்சாளராக வரும் அல்லது ஒரு வழக்கறிஞராக வரும். அந்த வயசுல ஒரு குழந்தை நல்லா பாடுதுன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றது, அவனுக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய திறமையை வந்து வெளியில கொண்டு வந்து சபையில வந்து எல்லாருமே அவனுக்கு கைதட்டுங்க, இவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான், இவன் நல்லா பாடுறான், இவன் பிரமாதமா பேசுறான், இவன் விளையாட்டுல வந்து பெரிய வீரனா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவனை உற்சாகப்படுத்தி அவனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு வேலையை தான் ஆசிரியர்கள் செய்யணும். அதுல ஆசிரியர்கள் தினசரி பேசிட்டே இருக்கிறாங்க, தினசரி சொல்லிட்டே இருக்காங்க, அவனுக்கு போர் அடிக்கும். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து என்கரேஜ் பண்ணி பேசுறது மூலமா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். அதுக்கு தான் அழைக்கப்படுறான். அங்கே போய் முன்ஜென்மா, கருமா, ஏன் நீ வந்து ஏழையா இருக்கேன்னா, நீ முன்ஜென்மத்துல செஞ்ச பாவம், அதனாலதான் நீ தரித்திரியமா இருக்க. அவங்க அப்பா ஏன் ஆட்டோ ஓட்டுறாருன்னா, அவங்க அப்பா முன்ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கிறாரு. ஏன் வந்து ஒருத்தன் செருப்பு தைக்கிறான்னா, அது வந்து கருமா, முன்னாடி செஞ்ச பாவம் என்று சொல்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை ஏற்படுமா, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுமா? சரி சார், இது ஓகே, அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல வரீங்க. அவர் பண்ற தப்பு இப்படி சொல்லிருக்க கூடாது. ஓகே, இல்ல நான் சரி தப்புன்னு சொல்ல வரல சார், சரி தப்புன்னு சொல்ல வரல. நீங்க எல்லாரும் சொல்றதுதான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு சார். அவர் பண்ண தப்பு. இதே அரசு பள்ளிக்கூடத்துல ஆளுநர் ரவி அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தோட பாடத்திட்டமே சரியில்லை, கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்ல, அது சரியா? பேசுவதற்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் என்ன கேக்குறேன்னா, அந்த விஷயம் எது பெருசா ஆகலையே சார். அரசு பள்ளி இல்ல, அதை எதிர்த்துட்டு தான் அதுவும் அரசு பள்ளி தானே, அதுவும் அரசு பள்ளிக்கூடம் தானே. ஆளுநர் பேசியது சரின்னு நம்ம யாரும் சொன்னோம்? ஆளுநர் பேசியதும் தவறு தான். இந்த அரசு பள்ளிக்கூடம் அல்லது இந்த தமிழ்நாடு, அந்த இடத்துலயும் மாணவர்கள் இருந்தாங்க, அந்த இடத்துலயும் மாணவர்களுக்கு ஐயோ அப்ப நம்ம இவ்வளவு கம்மியான ஒரு தாழ்வான பாட புத்தகம் இருக்கிற இடத்துல படிக்கிறோமோ, நல்ல படிப்பு படிக்கலன்னு ஒரு நோக்கம் வரும். ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து இந்துத்துவ அரசியலை வந்து கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கு மத்தியிலையும் விதைக்கிறதுக்கு வேலை செய்கிறாருங்கிறது கண்டனத்துக்குரியது. அவர் அதை தொடர்ந்து செய்கிறாரு. ஆனால் அவர் பேச வேண்டிய இடம் இங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களில் பின்தங்கி இருக்கிறவர்கள்ட்ட போய் நம்ம பாடத்திட்டத்தில் இப்படி மோசமாக இருக்குது, நம்ம விளங்காமல் போனது இதுதான் காரணம்னா அங்கே போய் பேசணும். முன்னேறிய மாநிலம், கல்வியில் முன்னேறிய மாநிலம், உலகத்தினுடைய வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேற்கத்திய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் மிகச்சிறந்த மருத்துவர்கள், பொறியாளர்கள், சுந்தர் பிச்சை மாதிரியான ஆட்கள்லாம், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் உருவாக்கின இடம் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள். அப்துல் கலாம் படிச்சது அரசு பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளையும் மிகப்பெரிய ஆளுமைகளையும் உருவாக்கின கல்வி திட்டத்தில இருந்து நம்ம வர்றோம். நீங்க போய் இந்த ஊர்ல வந்துகிட்டு நீங்க வந்து சனாதனம் சிறந்தது, ஜாதிய ஏற்றத்தாழ்வு வந்து சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய சனாதனத்தை வந்து இங்க கொண்டு வந்து போதிக்கணும்னா RSS வகுப்பை வந்து அரசு செலவுல எடுக்கிறதா? நீங்க இப்போ இந்த ரெண்டு சம்பவங்களுமே கிட்டத்தட்ட RSS ஓட சம்பவம் மாதிரி தானே சார் இருக்கு. அது ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஆளுநர் வந்து மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார். அது மத்திய அரசாங்கம் அவரை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பதவி காலம் முடிஞ்சிருச்சு, திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அவரை கொண்டு வந்து இங்க வச்சு எதிர்கட்சி தலைவர் மாதிரி அலக்குடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜெனரல் கவர்மெண்ட்ல இருந்து. இவர் ஸ்பீக்கருங்கிறவர் வந்து இங்கே பேச்சாளர் அழைக்கப்பட்டவருங்கிறவர் மாநில கல்வியினுடைய ஒரு ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கூப்பிட்டது. இது இவங்களுடைய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால நம்ம பேசினதா அரசு ஏன் வந்து கண்டிக்கலன்னு கேட்டோம். அதுக்கு அன்பில் மகேஷ் நேரடியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கே சென்று அதை தட்டி கேட்ட ஆசிரியரையும் பாராட்டிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இது வந்து இந்த நாடு வந்து அரசியல் சாசனப்படி இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம், அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. பர்சனலாக யார் வேணாலும் சாமி கும்பிடலாம், தொழுகை பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை அல்ல. அரசாங்கம் மதத்தை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதுதான் அரசியல் சாசனம். அந்த அரசியல் சாசனத்துக்கு எதிரான கருத்துக்களை போய் நீங்க பேசுறீங்க,
குழந்தைகள் மத்தியில பேசுறீங்க, பிற மதம் சார்ந்தவர்களை வெறுக்க சொல்லி கொடுக்குற, என் தத்துவம் தான் சிறந்தது என்று சொல்லி கொடுக்குற ஒரு மனநிலையை உருவாக்குனா பின்னால் அது எதுக்கு உதவும்னா சாதிய மோதல்களுக்கு, மத மோதல்களுக்கு, பிரிவினைக்கு, உள்நாட்டு கலவரத்துக்கு தான் வழிவகுக்கும். எதை நோக்கி போகுதுன்னா இது நாடு நாசமாக போகிறதுக்கு ஒரு முன் திட்டத்தை தயாரிக்கிறாங்க. உளவியலாக இந்த மாதிரி குழந்தைகளை வந்து மத ரீதியாக, சாதி ரீதியாக, பிற்போக்கு கருத்துக்களை, விதி கோட்பாடு, எல்லாத்துக்கும் காரணம் விதி தான். நம்ம ஏன் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வறுமையில் இருக்கோம் அப்படின்னா அது விதி தான். அது உண்மையிலேயே விதி கிடையாது. அந்த வறுமைக்கு நம்ம உட்படுத்தப்பட்டதற்கான காரணம் நமக்கு கல்வி கிடைக்காம போனது, நமக்கு அதிகாரம் கிடைக்காம போனது, நமக்கான வாழ்வாதாரம் கிடைக்காம போனதற்கு பின்னாடி நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அம்பேத்கர் வந்து என் தலையெழுத்து, நான் வந்து இந்த சமூகத்தில் பிறந்துட்டேன், மகர சமூகத்தில் பிறந்துட்டேன், இது விதி, இது வந்து பூர்வ ஜென்ம கோட்பாடு, முன்ஜென்ம பாவம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் கல்வி கற்றிருக்க முடியாது. இந்த சாதிய தீண்டாமை மிக்க இந்த ஒரு மோசமான ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதன் வந்து சட்ட மாமேதையாக மாறி இருக்க முடியாது, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடிய அந்தஸ்து பெற்றிருக்க முடியாது. எல்லா மனிதனுக்கும் தன்னம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையை வந்து வழிகாட்டக்கூடியது. கடவுள் நம்பிக்கையை விடவும் தன்னம்பிக்கை சிறந்ததுன்னு நான் சொல்லலை, விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.